ஒரு நண்பனா நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். ஆனால் ஒரு புரோக்கராக எப்போவுமே வந்துடாத. தாத்தா 210 ரூபா கொடுத்து டானிக் வாங்கினா அதை குடிக்காம இதே ஏன் குடிக்கிற? எனக்கு இவங்க அக்கா செஞ்சு கொடுக்குற கண்டன் திப்பிலி ரசமே போதும். கண்டன் திப்பிலி ரசமா? அது என்ன பண்ணும்? அது இந்த மாதிரி காய்ச்சலை விரட்டி அடிக்கும்டா. சும்மா கதை விடாத தாத்தா. ரசம் குடிச்சா காய்ச்ச போகுமா? ஏன் போகாது? உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ருசியா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தவன் தமிழன். பித்தத்தை விரட்ட பிறண்ட தொகையால் உடம்பு இருமாக்க குறைக்காங்களி, எலும்ப வலுவாக்க முழக்கத்தாங்கீர, வாதத்தை விரட்ட இடிச்சக்க தோரன். அப்ப ஏன் இப்ப இதெல்லாம் செய்ய மாட்டீங்க? எங்க இது செய்யறது? நீங்க தான் பர்கர், பீஸா, நூடுல்ஸ்னு ஃபாஸ்ட் ஃபுட்டாகவே கேட்குறீங்க. ஃபாஸ்ட்டாக நோயும் வந்து ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறீங்க. நம்ம தாத்தா சொன்ன ஐட்டம்லாம் நம்ம ஹோட்டல்ல செஞ்சு வித்தா என்ன? இட்லி பொங்கல் தோசைக்கே ஈ அடிக்குது. இந்த லட்சணத்துல கொரக்காங்களி முடக்கத்தான் தோசை இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? பெருசா ஜெயிக்கணும்னா எதனா புதுசா பண்ணிதான் ஆகணும். தாத்தா அவர் காலத்து ஐட்டமா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல புதுசா என்ன இருக்கு? பழைய பில்லா படத்தை புதுசா எடுத்தா ஓடல, அதே மாதிரி தான் அமெரிக்காக்காரன் சைனாக்காரனும் அவங்க ஒரு சாப்பாடு இங்க விற்கும்போது நம்ம சொந்த மண்ணோட சாப்பாடை நம்ம மசாலா கஃபேல கொடுக்குறோம். என்ன சொல்ற சகோதரர்? இனிமே நஷ்டப்பட எதுவும் இல்லை. இதையும் ஒரு கை பார்த்துருவோம். நல்லதை செஞ்சுட்டு தோத்தா கூட அதுவும் ஒரு சந்தோஷம்தான். பெருங்காயத்தை வதக்கி அதில் சீரகத்தை சேர்க்கணும். சரி. உளுந்து பிரண்டையை எடுத்து ஊற வச்சு உளுந்தம்பருப்பு, கடுகு, மிளகா, உப்பு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மைய அரைக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் பைத்தம்பருப்பு, 8 லிட்டர் பால். அரிசி மாவோட கீழே சேர்த்து அரைச்சு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். சத்திட்ட தாத்தா. கஸ்டமர் கவனிங்க. இடிச்சக்கை தூரன், கண்டன் திப்பிலி ரசம், முடக்கத்தான் தோசை, பதில் சொல்லுங்க சார். என்ன இதெல்லாம் ஊர் பேர் மாதிரி இருக்கு? இதெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு ஐட்டம்பா. எங்க அம்மா செஞ்சு சாப்பிட்டது. அப்புறம் இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு செட் பூரி. சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். நீ ஆர்டர் எடுத்துக்கமா. வெரி நைஸ். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா ஐட்டத்துலயும் இன்னொன்னு கொண்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல கூட இதெல்லாம் கிடைக்குது. டிப்ஸ் வச்சுக்க. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஏய் ஏன்டா அழுகுற? ஃபர்ஸ்ட் டைமா வாழ்க்கையில 20 ரூபா டிப்ஸ் கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேனே, எங்க சாப்பாடு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு சரிதான். ஆனா அதை சாப்பிட்றதுக்கு கும்பல் வேணுமே. நான் ஒண்ணு பண்றேன். என் காலேஜ் பசங்களை வர வச்சுட்டா? ஹே சூப்பர் ஐடியா. இந்த காலத்துல ஒரு விஷயம் இட்டாகணும்னா சூப் பாய்ஸ்க்கும் ஒயிட் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கணும். நீ என்ன பண்ற? பேசாம எல்லாரும் கூப்பிட்டுரு. ஐடியா ஓகே. என் காலேஜ் ஃபேவல் பார்ட்டினா ஸ்டூடண்ட்ஸ் இங்க வர வச்சிட முடியும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? காலேஜ் பார்ட்டினா வெறும் சாப்பாடு மட்டும் போதாது. சாங், மியூசிக்னு மஜ்ஜாவா இருக்கணும். முதலாளி நான் நல்லா பாடுவேங்க. யாரு நீ? 4 காசு சம்பாதிச்சு மெட்ராஸ் போய் பெரிய பாடகரான தான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன். நீங்க தான் சம்பளமே தரது இல்லையா? அதான் இங்கேயே செட்டில் ஹே ஆயிட்டேன். சம்பளத்தை பத்தி யாரா கேட்டாங்களா? பாடணுமா? பாடிக்கோ. ஆனா பாடணும்னா ஸ்பீக்கர் பாக்ஸ், மைக் செட், சிஸ்டம்னு நிறைய வேணுமே. என் கிட்ட சொல்லிட்டல, அதை நான் பாத்துக்கிறேன்.